தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய வைகறை வகுப்பு 27வது வகுப்பு. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகார டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சிலப்பதிகார டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் இல்லையா? ஓகே, சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சிலப்பதிகாரத்தில் இன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரத்தில் உள்ள முக்கியமான விஷயங்கள், தென் அதுக்கப்புறம் என்னது சிலப்பதிகாரத்தில் உள்ள முக்கியமான கேரக்டர்ஸ். சரிங்களா? நம்மளுடைய இவங்க பல கதாபாத்திரங்கள், அதில் இருக்கிற பாடல் வரிகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நாளைக்கு பாட்டு பார்க்கலாம். ஓகே, சரி. சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் பேர் தெரியலாங்க? சொல்ல வேண்டாம். சிலப்பதிகாரத்தில் ஆசிரியர் இளங்கோவடிகள் இல்லையா? சிலப்பதிகாரத்தில் ஆசிரியருங்க இளங்கோவடிகள் இருப்பார். ஸோ கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளோட பெற்றோர் யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்செயலாதனும் நற்சோனையும் இல்லையா? இமயவரம்பன் நெடுஞ்செயலாதன், நற்சோனை. சரிங்க, இமயவரம்பன் நெடுஞ்செயலாதன் மற்றும் நற்சோனை. இதில் நற்சோனை தெரியும், கரிகால சோழனுடைய பொண்ணு அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? கரிகால சோழனுடைய பொண்ணு தான் யாரு? நற்சோனை. கரிகால சோழனுக்கு 2 பொண்ணுங்க உண்டு, ஒருத்தங்க நற்சோனை, இன்னொன்று ஆதிமந்தியார். ஸோ இதில் யாரு? நற்சோனை. சரிங்க. ஸோ இமயவரம்பனுக்கும் நற்சோனைக்கும் பிறந்தவங்க தான் யார் அப்படின்னு கேட்டால் சேரன் செங்குட்டுவன், அதுக்கப்புறம் யாரு? இளங்கோவடிகள் இருப்பாங்க. சரிங்க. அடுத்து இந்த ஸ்டோரி இருக்குல்ல, இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அடிகளார் நீரே அருளுக, முடிகள வேந்தர் மூவருக்கும் உரியது, அதனால அடிகளார் நீரே அருளுக அப்படின்னு இந்த சிலப்பதிகாரத்தை எழுத சொன்னது யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். அந்த ஸ்டோரி பார்த்துட்டு நம்ம திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம். அடிகளார் நீரே அருளுகன்னு சொன்னது யாரு? சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யும்னு சொன்னது இளங்கோவடிகள். அது என்னங்கிறது இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் விளக்க உரை எழுதுனது அடியாருக்கு நல்லார். இப்போ சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 காண்டங்கள், 30 காதைகள், 5001 பாடல் இருக்கும். பாடல் அடிகள். சரிங்க, 3 காண்டம், 30 காதை, 5001 பாடல் அடி. 3 காண்டம் எதெல்லாம் அப்படின்னா, 3 காண்டம் எதெல்லாம் வரும்? புகார் காண்டம், அடுத்து மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 காதை, மதுரையில 13, வஞ்சியில 7. நமக்கு தெரியும். அப்போ 30 வந்துருச்சா? ஓகே. புகார் காண்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் காதை என்னவா இருக்கும்? மங்கள வாழ்த்து காதை. மங்கள வாழ்த்து காதை, அதாவது வாழ்த்துல தொடங்கி கோவலன் கண்ணகி பிறப்பு, அடுத்து அவங்களுடைய திருமணம், இதெல்லாம் முடிச்சு மதுரைக்குள்ள வருவாங்க இல்லையா? கடைசி காதை, அதாவது புகார் காண்டத்துல கடைசி காதை என்ன அப்படின்னு கேட்டா நாடு கான் காதை. மதுரைக்குள்ள வருவாங்கல்ல, அது நாடு கான் காதை. மதுரை காண்டத்துல பாத்தீங்கன்னா, மதுரை காண்டத்துல இருக்கிற 30 முதல் காண்டம் எது அப்படின்னா காடு கான் காதையில இருந்து, மதுரை காண்டத்துல கடைசி காதை கட்டுரை காதை. வஞ்சி காண்டத்துல முதல் காதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்ற குறவை. வஞ்சி காண்டத்துல கடைசி காதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரம் தரும் காதை. ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ 30 காதையில 3 காண்டத்திலே முதல் காதை கடைசி காதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகேங்க, இதில் சின்ன ஸ்டோரியை பார்த்துருமா? பார்த்துட்டு இது எல்லாமே பார்ப்போமே. சரி, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் இருக்க டீட்டெயில் இருக்கட்டுங்க. சரிங்களா? இதில் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டோரியை பார்த்துருவோம்னா, இப்போ கோவலன் இருப்பார் இல்லையா? கோவலனுடைய அப்பா பேரு மாசாத்துவன், கண்ணகியோட அப்பா பேரு மாநாயகன். கோவலனோட அப்பா பேரு மாசாத்துவன். மாசாத்துவன்னா பெரிய வணிகன் அர்த்தம். சாதன், சாத்துவன், சாத்தனார், இதெல்லாம் என்ன பேரு? வணிகன் அர்த்தம். அப்ப மாசாத்துவன்னா பெரிய வணிகன். கோவலனோட அப்பா பேரு மாசாத்துவன், கண்ணகியோட அப்பா பேரு மாநாயகன். நாவாயகன் சொல்லுவாங்க, பெரிய கடல் வணிகன். நாவாயனா என்ன? கடல்ல கப்பல் இல்லையா? நாவாயனா கப்பல். இப்போ கப்பலில் போய் தொழில் செய்கிறவங்கள நாவாயகன் சொல்லுவாங்க. அப்போ இவர் யாரு? மாநாவாயகன், அதாவது மாநாயகன்னா பெரிய கடல் வணிகன். மாசாத்துவன், கோவலனுடைய அப்பா மாசாத்துவன் பெரிய வணிகன்.
கண்ணகியோட அப்பா மாநாயகன் வந்து பெரிய கடல் வணிகன். சரியா, முக்கியமானது. இப்போ மாசாத்துவன் மகனமாகிய கோவலனுக்கும் மாநாயகனுடைய மகளுமாகிய கண்ணகிக்கும் திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வஞ்சிக்காண்டத்துல இருந்து எடுக்கணும். எப்படின்னா, சேரன் செங்குட்டுவன், இளங்கோவடிகள், சீத்தலை சத்தனார் எல்லாரும் ஒரு நாள் காடு சுத்தி பார்க்க போவாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய குறவ நிற மக்கள் குன்ற குறவை பாடி முருகரை வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வழிபட்டுட்டு இருக்கும்போது குறவர மக்கள் என்ன சொல்றாங்க, இங்க வேங்கை மரத்துக்கு கீழே ஒரு பெண் தெய்வம் ரத்தம் முழுகும் மார்போட தவம் இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த பெண் தெய்வத்தை தேவலோகத்து விமானத்துல 2 ஆண்கள் வந்து அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லும்போது கேட்குறாங்க செங்குட்டன் எல்லாம். அப்போ சீத்தலை சாத்தனார் இந்த ஸ்டோரியை சொல்றாரு. சரிங்க, யார் அந்த பெண் தெய்வம் யாருன்னா கண்ணகி. அங்கிருந்து ஆரம்பிக்கும். இது வஞ்சிக்கண்டத்துல இருக்கும். ஸோ நம்ம அங்கிருந்து இப்படி எடுத்து பார்க்குறோம். சரிங்களா, ஓகே. மாநாயகன் மகளாகிய கண்ணகிக்கும் மாசாத்துவன் மகனாகிய கோவலனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. எப்போனா 16, 12 வயசுல. சரிங்க, கோவலனுக்கு 16, கண்ணகிக்கு 12. இந்த ஏஜ் தான் அப்போதைய திருமணம் பண்ணக்கூடியது. குழந்தை பருவம் மாதிரி இளமை பருவம் வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் இவங்க 2 பேருடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, கோவலன் கண்ணகியோட வாழ்க்கை. இதுல கோவலன் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாரு, கோவலன் வந்து நடன நிகழ்ச்சி பார்க்க போறாரு. என்னங்க, நடன நிகழ்ச்சி. ஸோ அந்த நடன நிகழ்ச்சி பார்க்க போகும்போது நடன அரங்கேற்றம் நடக்கும். இதுல யாருடைய நடன அரங்கேற்றம் அப்படின்னு பார்த்தா மாதவியோட நடன அரங்கேற்றம். சரிங்க, மாதவியோட நடன அரங்கேற்றம். மாதவி வந்து இப்ப அந்த நடன போட்டியில ஜெயிச்சு பரிசு நிறைய வாங்கியிருப்பாங்க. என்ன வாங்கியிருப்பாங்க, 1008 களஞ்சி பொன். ஒரு களஞ்சினா கிட்டத்தட்ட 5 கிராம். சரி, 5-5.5 கிராம் இங்க தங்கம். 1008 களஞ்சி தங்கம். தலைக்கோல் அறிவை அப்படின்னு ஒரு பட்டம். தலைக்கோல் அறிவைன்னு ஒரு பட்டம். அரசரோட கையால பச்சை மாலை. சரியா, இப்படி 3 விதமான பரிசு மாதவிக்கு கொடுக்கப்படுது ஜெயிச்ச உடனே. இதுல வந்து தலைக்கோல் அறிவை அப்படிங்கிறது வந்து தலைக்கோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு பரிசு. இப்ப ஒரு போர்ல ஜெயிச்ச மன்னன் தோற்ற மன்னனுடைய வெண்கொற்ற கொடை இருக்கும் இல்லையா, தலைக்கு மேல கொடை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொடையை பிடுங்கி ஜெயிச்ச மன்னன் தோல்வியடைந்த மன்னனுடைய கொடையை எடுத்து மேல இருக்க அந்த கிளாத்தெல்லாம் கிழிச்சு போட்டு தண்டு மட்டும் இருக்கு இல்லையா, இந்த தண்டை வந்து தேவையான மாதிரி செதுக்கி அதுல ஃபுல்லா கோல்டு பிளேட் அடிச்சு ஸ்டோன்ஸ், வைரம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அதுக்கு சயந்தன்னு பேர் வைப்பாங்க. சயந்தன் அப்படின்னா இந்திரனோட பையன். சயந்தன்னு பேர் வச்சு அதை பூஜை பண்ணி பத்திரமா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நடன நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு தேர்ல கொண்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடி காமிச்சு இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பரிசை கொடுப்பாங்க. அதுதான் தலைக்கோல். தலைக்கோல் பரிசு பெற்ற நடன குரு வந்து தலைக்கோல் ஆசான்னு சொல்லுவாங்க. பெண்ணை வந்து தலைக்கோல் அறிவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தலைக்கோல் அறிவை பட்டம் வாங்கியிருக்காங்க, 1008 களஞ்சி தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பச்சை மாலை. இப்போ இந்த பச்சை மாலையை தான் மாதவியோட தாயான சித்ராவதி கொண்டு போய் ஏன விடுறாங்க. மாலையை ஏலத்தில் எடுத்த கோவலன் இப்போ மாதவியோட வாழ்றாங்க. இப்போ கண்ணகியை மறந்து மாதவியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் ஒரு நாள் அங்க நடந்த விழாவில் இவங்க இருக்காங்களே மாதவி என்ன பண்றாங்க, காணல் வரி பாடலை பாடுறாங்க. கோவலனும் மாதவி உட்கார்ந்துருக்கும் போது மாதவி காணல் வரி பாடலை பாடுறாங்க. இப்ப காணல் வரி பாடலை கேட்ட கோவலன் இருக்கார் இல்லையா, அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட உடனே மாதவி கிட்ட சண்டை போட்டு இங்க கண்ணகியோட வீட்டுக்கு வந்துட்டாரு. சரிங்க, ஸோ இப்போதான் கண்ணகி கேட்பாங்க இல்லையா, சரி கண்ணகி கிட்ட கோவலன் கேட்பாரு, நான் இல்லாத நேரத்தில் நீ எதுக்காவது வருத்தப்பட்டியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, தொல்லோர் சிறப்பின் விருந்தி எதிர் கோடலும் இழந்த எண்ணெய். அதாவது கோவலன் இல்லாததுனால கண்ணகி எதுக்கு வருத்தப்பட்டாங்களாம் அப்படின்னா, கண்ணகி எதுக்கு வருத்தப்பட்டிருப்பாங்க, இப்போ இந்த விருந்தோம்பல் செய்ய முடியல, தொல்லோர் சிறப்பின் விருந்தி எதிர் கோடலும் இழந்த எண்ணெய், அதாவது ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் அழைத்து விருந்தோம்பல் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. சரி, இப்போ கோவலன் கண்ணகி 2 பேரும் திரும்ப வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கோவலன் கண்ணகி 2 பேரும் வாழ ஆரம்பிக்கும் போது மாதவி என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, எப்படினாலும் நம்ம திரும்ப சேர்ந்துடலான்னு. ஆனால் கோவலன் திரும்ப போகல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் மாதவி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, இனிமேல் நீங்க கண்ணகி கூடயா சந்தோஷமா வாழுங்க. ஸோ இதுக்கப்புறம் கோவலன் கண்ணகி 2 பேரும் மதுரைக்கு கிளம்பி போறாங்க. கோவலன் கண்ணகிய மதுரைக்கு அழைச்சிட்டு போனது யாரு அப்படின்னு கேட்டா கவுந்தி அடிகள். யாருங்க, கவுந்தி அடிகள். இப்போ கோவலன் கண்ணகி இவங்க எல்லாம் போறாங்க, மதுரைக்கு கிட்ட போயிட்டு இருக்காங்க. மதுரைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலை வருது. மலையில வலது பக்கம் இடது பக்கம் நடுவுலன்னு ஒரு 3 வழி போகுது. இதுல எந்த வழி வழியா போனா மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பக்கம் ஒருத்தர் வர்றாரு, மாங்கோட்டு மறையோன். யாருங்க, மாங்கோட்டு மறையோன். அவர் தான் இப்போ ஒரு பாட்டு படிப்பாரா, முல்லையும் குறிஞ்சியும் தன்னிலை திரிந்து நல்வியல்பு இழந்து. அதாவது பாலைனா என்ன அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல பாலைன்னு ஒரு நிலம் கிடையாது.
அந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பேன்னா, வலது பக்கம் போனா குறிஞ்சி, இடது பக்கம் போனா முல்லை, நடுவில் ஒரு வழி இருக்கா. இந்த வழி என்னன்னா, முல்லையும் குறிஞ்சியும் மழை இல்லாம காஞ்சி போய் இருக்கிறதா பாலை. இந்த 3 வழியுமே மதுரைக்கு தான் போகும்னு சொல்றாரு மாங்கோட்டு மறை. இவங்க பாலை நிலத்து வழியா போறாங்க. அங்க போகும்போது பாலை நிலத்துல வேட்டுவரின்னு ஒரு திருவிழா நடக்கும், அங்கேயும் கலந்துக்கிறாங்க. திரும்ப மதுரைக்கு போறாங்க. போகும்போது மதுரைக்கு வெளியில ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வந்தாருக்காங்க. யாரு? ஐயை. ஐயை வந்து என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்த்தா பெரிய குடும்பத்து மாதிரி இருக்கீங்களே, நீங்க ஏன் இங்க தங்கி இருக்கீங்க மண்டபத்துல அப்படின்னு. அப்ப இவங்க நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. இப்ப ஐயை சொல்றாங்க, என்னோட தாய் பேர் வந்து மாதரி. இவங்க ஒரு ஆயர்குல மூதாட்டி. இந்த மாதரி இருக்காங்க இல்லையா, மாதரியோட வீட்டில் வந்து தங்கிக்கோங்க, எங்க அம்மா கூட தங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மாதரி கிட்ட அழைச்சிட்டு போனது ஐயை, மாதரியோட பொண்ணு. அங்க போனதுக்கு அப்புறமா மாதரி வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கமா குதிரையில ஒருத்தர் வர்றாரு. யார் அப்படின்னு பார்த்தா மாடலன். பத்திரிக்கையா பக்குரிலை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு ஒரு லைன் படிச்சுட்டு போலையா. அந்த பாட்டை வந்து யார் பாடியிருப்பானா, சிலப்பதிகாரத்துல மாடலன் தான் பாடியிருப்பாரு. சரியா? இப்போ மாடலன் அந்த பக்கம் வர்றாரு. அதாவது இந்த இப்போ சொன்னோம் இல்லையா, பக்குரலி ஆறு குமரி மலைகள் இந்த பக்கமா கடந்து வந்துகிட்டு இருக்காரு. இவர் கோவலோட ஃப்ரெண்டு. எதேச்சியா மதுரையில் வச்சு கோவலனை பார்க்குறாரு. என்ன கோவலன் இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறாரு. அடுத்து அப்படியே பேசுறாங்க. மாதரி கிட்ட வந்து கோவலனை பத்தி சொல்றாரு. என் நண்பன் கோவலன் எப்படிப்பட்டவர்னா, செய்நன்றி மறவா பண்பினன். என் நண்பன் கோவலன் செய்நன்றி மறவா பண்பினன் சொல்றாரு மாடலன். ஏங்க அப்படின்னா, கோவலனுடைய தாத்தா ஒரு டைம் கடலுக்குள்ள போகும்போது கப்பல் கவுந்திருக்கும். இதை காப்பாத்தினது யாருன்னா மணிமேகலா தெய்வம். அதனால அந்த நன்றி மறவாம தன்னோட பொண்ணுக்கும் மணிமேகலைன்னு பேர் வச்சது என் நண்பன் கோவலன். கருணை மறவன் பேர் வைக்கிற விழா அன்னைக்கு ஒரு அந்தனர் வர்றாரு, பரிசு கேட்கிறாரு, அள்ளி அள்ளி கொடுத்தாரு கருணை உள்ளத்தோட. அந்த அந்தனரை யானை துரத்தும் போது அந்த யானையை அடிச்சு துரத்துனது கோவலன். அப்ப கருணை உள்ளம் கொண்ட மறவன், தலைவனை இழந்த குடும்பத்திற்கு தலைவனாக இருந்தவர் அப்படிங்கிறாரு கோவலனை பார்த்து. ஏன்னா அந்த ஊர்ல வந்து சதுக்க பூதம்னு ஒரு பூதம் உண்டு. பூம்புகார்ல சதுக்க பூதம்னு ஒரு பூதம் இருக்கு. அந்த பூதம் என்ன பண்ணுனா, யாராவது தப்பு பண்ணா பிடிச்சி சாப்பிட்றோம். பூம்புகார்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு பத்தினி பெண்ணை பார்த்து தப்பா சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அந்த அம்மா மேல தப்பு இல்லை, அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பத்தினி பெண்ணுடைய மரணத்துக்கு காரணமா இருந்தாரு சொல்லி அந்த பூதம் ஒருத்தர் பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. அப்ப அவருடைய மனைவி குழந்தைகளை கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டது யாருன்னா கோவலன். சரியா? கோவலன் வந்து செய்நன்றி மறவா பண்பினன். அடுத்து தலைவனை இழந்த குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டவரு கருணை மறவன். இப்படிலாம் சொல்றாரு மாடலன். சரி, இதெல்லாம் கேட்ட மாதிரி வீட்டுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. மாடலன் கிளம்பி போயிட்டாரு. அழைச்சிட்டு போனாங்களே கவுந்தி அடிகள். கவுந்தின்னு சொன்னா சமண சமயத்தில் இருக்கக்கூடிய பெண் துறவி. சரிங்க? ஜைனிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமன் மாங்க் இல்லை பெண் துறவி. இப்ப இவங்க பாட்டு படிக்கிறாங்க. இடைக்குல மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. இடைக்குல மடந்தையான மாதிரி கிட்ட இவங்க 2 பேர்த்தையும் அடைக்கலமா கொடுத்துட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். இடைக்குல மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன். பாடல் வரிகள்லாம் பிடிஎஃப்ல இருக்கு. சரியா? சொல்லிட்டு கவுந்தியடிகள் கிளம்பிட்டாங்க. கோவலனை பத்தி சொல்லிட்டு மாடலன் கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் கோவலன் கண்ணகி மாதிரியோட வீட்டிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு நாள் கோவலன் பார்க்குறாரு, அடுத்து ஏதாவது தொழில் பண்ணணும்ல, இன்வெஸ்ட் பண்றதுக்காக கண்ணகியோட சிலம்பு விற்க போறாரு. போன இடத்துல பொற்கோலன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அரசியோட சிலம்பு திருடு போயிருக்கும். பாண்டிய நாட்டு அரசி கோப்பெருந்தேவியோடது. இதை வந்து கொல்லன் திருடியிருப்பாரு. இப்போ கொல்லன் எப்படி சமாளிக்கலன்னு பார்க்குறன்ட்டு இவரை கோவலனை கடையில் உட்கார வச்சுட்டு இப்போ வர்றேன்ட்டு போறாரு. போயிட்டு இந்த சிலம்பை கொண்டு போய் அரசன் ஆரிய படைகிடந்த நெடுஞ்செழியன் இருப்பாரு. அரசி பேர் கோப்பெருந்தேவி. அரசன் கொடுக்குறாரு. அரசரே, திருடு போன அரசியோட சிலம்பு கிடைச்சிருச்சு, அந்த திருடனை நம்ம வந்து கடையில் உட்கார வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அரசர் வந்து உடனே என்ன பண்ணிட்டாரா, அவனை கொன்றுவா அப்படின்ட்டாராம். இன்னைக்கும் சில விஷயங்கள் வந்து அதில் முரண்பாடாக இருக்குது. அவர் கொண்டு வான்னு சொன்னாராம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இல்லை அவர் கொன்றுவான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்திங். இவரை வந்து கோவலனை மரண தண்டனை கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு தீய சகுனமா யாருக்கு தெரியுது? கண்ணகிக்கு. உடனே கண்ணகி போய் மாதரிங்கிற ஆயர்குல மூதாட்டி சொல்றாங்க, மூதாட்டியே இந்த மாதிரி கணவர் வந்து வெளியில போனாரு, எனக்கு ஏதோ தவறா தெரியுது. உடனே வா போய் சாமி கும்பிடலான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இவங்க வந்து ஆயர் குலம் இல்லையா, அப்ப திருமாலை வழிபடுறாங்க. ஆட்சியர் குறவை பாடி. முன்னாடி ஒன்று பார்த்தோம், குறவர மக்கள் முருகரை குன்ற குறவை பாடி வழிபட்டாங்களா. இவங்க என்ன பண்றாங்க, ஆட்சியர் குறவை பாடி இவங்க வந்து வழிபடுறாங்க. சரிங்களா? ஸோ இது போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஆட்சியர் குறவை பாடி வழிபட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணகி மயக்கம் போட்டு விழுறாங்க. அப்போ தான் சொல்றாங்க, இவருடைய கணவன் இறந்துட்டார்.
உடனே கண்ணகி கோபமா இருந்துச்சு, சூரியனை பார்த்து கேட்குறாங்க, காய்கதிர் செவ்வனே, காய்கதிர் செவ்வனே நீ கூறு, நீ தான் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க, என் கணவன் கல்வனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சவுண்டு கேட்குது, அசரீரி, உன் கணவன் கொல்லப்பட்டானா, உன் கணவன் வந்து தவறு செய்யாதவன், உனக்கு நீதி கிடைக்கும், பெண்ணின் மானம் காக்க கையே கொடுத்தா பொற்கை பாண்டியன் வாழ்ந்த ஊர் இந்த ஊர் சொல்லுது. சரி, ஏன்னா பொற்கை பாண்டியனை பத்தி சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, அப்ப நமக்கு தெரியணும்ல, அதுக்காகத்தான். பெண்ணின் மானம் காக்க கையை கொடுத்த பொற்கை பாண்டியன் வாழ்ந்த ஊர் இந்த ஊர், அப்படிப்பட்ட இந்த ஊர்ல உனக்கு நீதி கிடைக்கும், உன் இந்த நிலைமைக்கு காரணமான மதுரை தீக்கு இரையாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு அந்த அசரீரி சவுண்டு மட்டும். உடனே கண்ணகி என்ன பண்றாங்க, இன்னொரு சிலம்பு எடுத்துட்டு மதுரை மக்களை கூப்பிட்டு போறாங்க நீதி கேட்க. வாசல்ல வாயிற்காவலன் இருக்காரு, வாயிற்காவலனே, அதான் வாயிலோயேன்னு கூப்பிடுறாரு, வாயிற்காவலனே இந்த மாதிரி நம்ம அண்ணனை பார்க்கணும். உடனே வாயிற்காவலன் உள்ள போவாரு. அங்கிருந்து அரசர் கேட்கிறாரு, அந்த வாயிற்காவல் சொல்றாரு, அரசரே உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அதுக்கு அவர் கேட்கிறார், அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு. அப்போ வாயிற்காவலன் சொல்றாரு, வந்தவள் அறுவருக்கு இளையவள் போல, அதாவது 6 பேருக்கு இளையவள், இந்த சப்த கன்னியில 7வது கன்னி யாரு, பிடாரி போல இருக்கிறாங்க, ஆனா பிடாரி இல்லை. இறைவனையே நடனமாட செய்த பத்திரகாளி மேல இருக்கிறாங்க, ஆனா இல்லை. காட்டையே இருப்பிடமாக கொண்ட காளி மாதிரி இருக்கிறாங்க, ஆனா இல்லை. தார்கன் எனும் அசுரனின் மார்பை கிழித்து உதிரம் குடித்த துர்க்கையை போல இருக்காங்க, ஆனா இல்லை. பார்க்க கோபமா வந்திருக்காங்க தலைவிரி கோலத்தோட அப்படின்னு வாய்க்காவல் சொல்றாரு. அந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்சலி சொல்றாரு, உள்ள வர சொல்றாரு. பெண்ணடங்கே, அதாவது பெண் தெய்வமே நீ யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தன்னோட நீ யாருன்னு கேட்டதுக்கு இந்த அம்மா ஒரு அழகா பாட்டு படிச்சிருப்பாங்க. எள்ளூர் சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளூர் புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் ஆவின் கடைமணி நடுநா நடுங்க, சரி, வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுடத்தான் தம் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன். யாரை பத்தி சொல்லியிருக்காங்க தெரியுதா? ஃபர்ஸ்ட்டுங்க, எள்ளூர் சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளூர் புன்கண் தீர்ந்தோன் யாரு, சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தம் உடம்பையே அறுத்து கொடுத்தாரு. வாயிற் கடைமணி நடுங்கா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுடத்தான் தம் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் யாரு, பசுவுக்காக தன் பையனையே தேர்காலில் போட்டு கொண்டாரு மனுநீதி சோழன். அவ்வூர் புகார் என் பதியே, இப்படிப்பட்ட பூம்புகார் தான் என் ஊரு. அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கும் மாசாத்துவன் மகனை ஆகி, அந்த ஊர்ல ஏசா சிறப்பின், குறைவில்லாத சிறப்புடைய மாசாத்துவன் மகனை ஆகி, மாசாத்துவன் மகனை கல்யாணம் பண்ணி ஊழ்முனை துறப்ப பழைய பாவமெல்லாம் தீர வாழ்தல் வேண்டி வாழணும்னு ஆசைப்பட்டு சூழ்களால் மன்னா, உன் காலில் வீர கடல் போட்டிருக்கக்கூடிய மன்னனே, உன் நகர் புகுந்து உன் ஊருக்கு வந்தோம், இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி என் கால் சிலம்பு விற்கணும்னு போனாரு, நின்னால் கொல்லப்பட்ட, போனவரை நீ கொண்டுட்ட, முன்னால் கொல்லப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே அப்படிங்கிறாங்க. சரிங்க, என்னது யாருமா நீங்க கேட்டதுக்கு, இப்படிப்பட்ட சிவி சக்கரவர்த்தியும் புறாவுக்காக தன் உடம்பையே அறுத்து கொடுத்த சிவி சக்கரவர்த்தியும் பசுமாடு நீதி கேட்டதுக்காக தன் தவறு செஞ்சு தன் மகனையே தேர்காலில் போட்டு கொண்டாரே மனுநீதி சோழன், அப்படிப்பட்ட மனுநீதி சோழன் வாழ்ந்த புகார் ஊர்ல பெரிய குடும்பமான, யாரும் குறை சொல்ல முடியாத புகழுடைய அந்த மாசாத்தூர் மகனை திருமணம் பண்ணி பழைய பாவமெல்லாம் தீர வாழன்னு ஆசைப்பட்டு உன் ஊருக்கு வந்தோம், அண்ணா உன்னால கொல்லப்பட்ட கோவல் மனைவி கண்ணகி. உடனே அவர் சொல்ற, கல்வனை கொல்லுதல் கொடுங்கோல் என்று, திருடனை கொல்றது என்ன தப்பா அப்படிங்கிறாரு ஆரியப்படை கிடந்து நெஞ்சது. உடனே இந்த அம்மா சொல்லுவாங்க, என் காலில் இருக்க மாணிக்க செலவை விற்கத்தானே போனாரு அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. அவர் தேமொழி உரைத்தது நன்றே, நீ சொன்னது நல்லதா போச்சுமா, ஏன்னா என் மனைவி காலில் இருந்தது முத்துச்சிலம்பு. இங்கேயுமே அந்த சோழ நாட்டுடைய சிறப்பை சூப்பரா சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, பாண்டிய நாடு முத்துடைத்து, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, பாண்டிய நாடு முத்துடைத்து, அதனால பாண்டிய நாட்டு அரசி காலில் முத்துச்சிலம்பு இருந்துச்சு. சோழ நாடு அப்ப மாணிக்கமா இல்லைன்னு இல்லை, சோழ நாடு பூம்புகார்ல தானே அவங்க பிறந்தாங்க. பூம்புகார் எப்படி, பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் பெரிய துறைமுக நகரம், நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி நடக்கக்கூடியது. நான் இந்தியாவோட பல பகுதிகளில் இருந்து கொண்டு வந்த பொருட்கள் இங்கேருந்து அதர் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்மோட படிச்சிருப்போம். பூம்புகாருக்கு என்னதெல்லாம் வந்துச்சுன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, முத்து பவளம் மிளகு நறுமண பொருட்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வடக்கு மலைகள்லேருந்து மணிக்கற்கள் மரகதம் மாணிக்கம் இதெல்லாம் இருக்குல்லையா இந்த மாதிரி. அடுத்து ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அகில் சந்தனம் மயில் தொகை எல்லாமே எங்கே வரும், பூம்புகாருக்கு வரும். அப்படி பூம்புகாருக்கு கொண்டு வந்து வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா, இவ்வளோ பெரிய வணிக நகரம் தான் இந்த ஊர்.
அப்படி இந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட மாணிக்கத்துல செஞ்சதுதான் என்னோட சிலம்பு. இதை இன்டைரக்டா சொல்லலை, சரி டைரக்டா சொல்லலாம், இன்டைரக்டா சொல்றாங்க. ஏன்னா என்ன சொல்றாங்க, என் காலில் இருக்க மாணிக்க சிலம்பு விற்க தானே போனாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நல்லதா போச்சு, என் மனைவி காலில் இருக்குது முத்து சிலம்பு, அப்போ உடச்சு பார்த்துருவோங்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, சிலம்பு தூக்கி விட்டு உடைக்கிறாங்க. உடைக்கும் போது மாணிக்கம் தெரிச்சு வந்து பாண்டிய மன்னனோட உதட்டுல படுது. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிறாரு பாண்டிய மன்னன். இந்த இடத்துல வெறுமனே என் மனைவி காலில் இருந்தது முத்துச்சிலம்பு, உன் காலில் இருந்த மாணிக்க சிலம்பு நிரூபிக்கப்படலை, தூக்கி எறிகிறாங்க. உட்காந்து அறுத்து மெதுவா எடுத்து பார்த்துருக்கலாமே இல்லைங்க, டெஸ்ட் பண்ணதுக்கு அப்படி ஓரமா அறுத்து பார்த்தா மாணிக்கமா முத்தான்னு தெரிஞ்சிட போகுது. தூக்கி எறிகிறாங்க. எங்களுக்கெல்லாம் செல்வம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஏன்னா நான் புகார் நகரத்துல பிறந்தவன். புகார் நகரத்துல எங்கப்பா மாநாயகன் எப்படிப்பட்டவர், பல நாடுகளுக்கு கப்பல்ல பொருள் கொண்டு போய் வித்துட்டு வருவாரு. அப்போ எங்க அப்பா இப்படி கொண்டு போற மாணிக்கத்துல தான் என் ஜலம்ப செஞ்சாரு. என் கணவன் மாசாத்தம் மிகப்பெரிய வணிகரோட பையன், என் ஊரு அப்படிப்பட்ட ஊரு. அதனாலதான் அந்த இடத்துல உடைச்சு அதாவது அறுத்து பார்க்காம தூக்கி உடைச்சு போட்டாங்க. உடைக்கப்பட்டது சிலம்பு மட்டும் இல்ல, புகார் நகரத்தோட சிறப்பு. பாண்டிய நாட்டுல சொல்லும் போது இது உங்க ஊர்ல கிடைச்ச முத்து, முத்து விலை மதிப்பானது, ஆனா உங்க ஊர்ல கிடைச்சது. ஆனா மாணிக்கம் எங்க ஊர்ல உள்ளது இல்ல, வெளியில இருந்து நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக வாங்கினோம். அப்படிப்பட்ட மாணிக்கத்துல என் சிலம்பு செஞ்சிருக்கோம். அதனாலதான் அந்த செல்வத்தை உடச்சு காட்டுறாங்க, எங்க ஊர் எவ்வளவு செல்வ செழிப்புள்ளது இப்ப தெரியுமா அப்படின்னு. சரியா, பாக்குறதுக்கு திருடலை நிரூபிக்கிற மாதிரி செஞ்சாலும் அந்த இடத்துல சூப்பரான ஒரு சீன் வச்சிருப்பாரு இளங்கோவடிகள். சரியா, ஓகே. இந்த கதையை வந்து நம்ம நிறைய படிச்சா சூப்பரா படிக்கலாம், நம்ம எக்ஸாமுக்காக பாயிண்ட் ஆஃப் வியூல குறைய ஷார்ட்டா பாக்குறோம். சரிங்களா, ஓகே. இப்போ உடனே பாண்டியன் சொல்றாரு, பொன்சை கொல், சரி பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கழ்வன். பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட நான் யானோ அரசன் யானே கழ்வன். தங்க செய்யக்கூடிய அந்த கொல்லன் பொற்கொல்லன் தவறு செஞ்சுட்டாரு. அவர் சொன்னதை விசாரிக்காம கேட்டனே, நானா அரசன், நான் தான் கழ்வன், நான் தான் திருடன். இப்பவே என் காவலுக்கு இருக்கக்கூடிய நான் அழிஞ்சு போறேன், இந்த நாட்டை காவல் காக்கக்கூடிய நான் இப்பவே அழிஞ்சு போறேன். உடனே சொன்னாரு, இறந்துட்டாரு. அங்க இருந்து கோப்பெருந்தேவி வர்றாங்க. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லைன்று அடியடி தொழுது வீழ்ந்தனலே மடமொழி, மடமொழின்னு அவங்கள சொல்றாங்க. வர்றாங்க, கணவனை இழந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாதுன்னு அந்த அம்மா உயிரை விட்டுட்டாங்க. சரியா, இப்போ வெளியில வந்த கண்ணகி தன் மார்பை திருகி இருந்து மதுரையை எரிச்சிட்டு எங்க போறாங்க, அப்படி தேனி வழியா எங்க போயிட்டாங்க, கேரளாவுக்குள்ள போயிட்டாங்க, வஞ்சி பகுதிக்கு போறாங்க. ஸோ அங்க வேங்கை மரத்துக்கு கீழே தவம் இருந்த கண்ணகிய தேவலோக விமானத்துல வந்த யாரு, கோவலனும் தெய்வேந்திரனும் வந்து அழைச்சிட்டு போறாங்க. இதை பார்த்த குறவின மக்கள் வந்து யார்கிட்ட சொல்றாங்க, சேரன் செங்குட்டுவன் கிட்ட, மலைவளம் காண போன செங்குட்டுவன் கிட்ட சொல்றாங்க. அப்பதான் செங்குட்டுவன் சொல்றாரு, ஓகே இப்படிப்பட்ட வந்து நம்ம வந்து பண்ணலாம், இந்த இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதான் சீத்தலை சாத்தனார், சரி அப்போ சொல்றாங்க இது ஒரு கதையா எழுதலாம்னு சொல்லும்போது சீத்தலை சாத்தனார் தான் ஃபர்ஸ்ட் எழுத சொன்னாங்க. சாத்தனாரே நீங்க தான் இந்த கதையை எங்களுக்கெல்லாம் சொல்றீங்க, சாத்தனாரே இந்த கதையை எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது சாத்தனார் அழகா சொன்னாரு, முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது. ஏன்னா புகார் நகரம் இருக்கு, சோழ நாடு இருக்கு, பாண்டிய நாடு இருக்கு, சேர நாடு இருக்கு. அதனால மூவேந்தருக்கும் உரியது, முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது. அதனால சேர வம்சத்துல வந்த அடிகளார் நீரே அருளுக அப்படின்னு இளங்கோவடிகளை பார்த்து கேட்கிறாரு சாத்தனார். அதுக்குதான் சாத்தனார் சாத்தனார் கேட்கிறாரு. அதுக்கு அடிகளார் சொல்றாரு, இளங்கோவடிகளார் என்னது, அந்த சிலப்பதிகாரம் கூறக்கூடிய 3 உண்மைகள் இருக்கும் இல்லையா, 3 சொல்றாரு பாருங்க, சூப்பரான ஒன்று சொல்லியிருப்பாருங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், அரசனோட சட்டத்துல இருந்து கூட தப்பிக்கலாம். அறம் தர்ம தெய்வதை நாளைக்கு யமனாக வந்து நிற்கும். கூற்றுனா யமன், உங்களுக்கு தெரியும் மீனிங் தெரியல, கூற்றுனா யமன். அரசனோட சட்டத்துல இருந்து கூட பிழைக்கலாம் தப்பு பண்ணிட்டு, ஆனா எதுவும் தப்பிக்க முடியாது, அறம் நாளைக்கு யமனாக வந்து நிற்கும். சரியா, சூப்பரான ஒரு வார்த்தை இல்லையா. அடுத்து, உரைசால் பத்தினியே உயர்ந்தோர் ஏத்தலும். இப்படிப்பட்ட ஒரு பாடக்கூடிய தன்மையுள்ள இப்படிப்பட்ட பத்தினி தெய்வத்தை நாளைக்கு சான்றோர்கள் போற்றுவாங்க. ஏன் நீங்களாம் படிக்கிறீங்க இல்லையா, அதான். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், முற்பிறவில செஞ்ச பாவம் கட்டாயமா திரும்ப வந்து பதில். சரியா, அதான் சொல்லுவாங்க. இந்த 3 உண்மைகளால் சிலம்பால் நடைபெற்றதால் சிலப்பதிகாரம் எனும் பெயரில் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறாரு இளங்கோவடிகள். இப்ப எழுதிட்டாரு. எழுதி முடிச்சோடனே அங்கிருந்து ஒரு அம்மா வர்றாங்க, எழுதி நீங்க நாளைக்கு இதை படிச்சா படிக்கலனா ஏதாவது பிரச்சனை இல்லை, அதனால பத்தினி தெய்வத்தை பரசல் வேண்டும். என்னங்க, பத்தினி தெய்வத்தை பரசல் வேண்டும். யார் சொல்றா, செங்குட்டுவனின் மனைவி வேண்மாள். பாடலடியிலவே கீழே கொடுத்துருக்கிறேன். சரியா, ஓகே. பத்தினி தெய்வத்தை பரசல் வேண்டும். உடனே பார்த்தாரு செங்குட்டுவன், எங்க இருந்து கல் எடுத்து நட்டு வழிபடலாம், கோயில் கட்டினார். நடுகள் மாதிரி நட்டு வச்சு கோயிலை கட்டினார்.
எங்க கல் எடுக்கலாம்? அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு, எங்க பழமையான கல் எங்க இருக்கு, பழமையான மலை எங்க இருக்கு? அவங்க சொன்னாங்க பொதிகை மலை, அதுக்கப்புறமா இமயமலைன்னு. இப்போ நம்ம பொதிகை மலையில இருக்கிறோம், அதனால இமயத்துல போய் கல் எடுப்போம்னு போறாரு. போகும்போது எதிர்த்து வந்த கனக விஜய மன்னர்களை ஜெயிச்சு அவங்க தலையிலே கல்லை கொடுத்து அனுப்பி விட்டாரு. சரியா? அந்த கல்லை கொண்டு வந்து வச்சு தெய்வமா கோயிலை கட்டி வழிபட்டாரு. கோவிலுக்கு முதல் பெண் பூசாரியா யார் அப்பாயிண்ட் பண்ணார் அப்படின்னாக்க யாருங்க? கண்ணகியோட தோழி தேவந்திய. கண்ணகியோட தோழி தேவந்தி இருப்பாங்க, அவங்கள தான் கூட பார்த்துருப்பீங்க. கடைசியா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கோவில்லாம் திறந்துருப்பாங்க இல்லையா? பொதுவாக இந்த கண்ணகிக்கு செங்குட்டுன்னு கட்டின கோயில் வந்து திருவஞ்சை களத்துல இருக்கு. இப்போ தேனி பக்கத்துல ஒரு கோயில் உண்டு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க, மற்ற நாள் அடைச்சிடுவாங்க. சரியா? ஸோ அப்படி ஒரு கோயில் உண்டு கண்ணகிக்கு. இதெல்லாம் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 3 உண்மைகளை சொல்லி நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுள்ள செய்யும் சொன்னார். சரி, இதுல என்னங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் அப்படின்னு சொன்னா, ஊழ்வினை போன பிறவில செஞ்ச பாவம். அப்படி என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கோவலன் இருக்கார் இல்லையா? கோவலனுக்கு போன பிறவில பேர் வந்து பரதன். முற்பிறவில என்ன பேரு? பரதன். இப்போ நீலி சங்கமன் அப்படின்னு ஒரு ஜோடி இருக்கிறாங்க, ஒரு கப்பல் இருக்காங்க. சரிங்க, நீலி சங்கமன். அதுல பரதன் என்ன சொல்லிட்டாருன்னா, மன்னன் கிட்ட போயிட்டு, அரசே சங்கமன் உங்களை வேவு பார்க்க வந்து ஒற்றன்னு சொல்லிட்டாங்க. அரசர் விசாரிக்காம சங்கமனை கொண்டுட்டாரு. அப்பதான் நீலி சாபம் கொடுக்குறாங்க, தப்பே செய்யாம என் கணவன் சங்கமன் இறந்துட்டாரு. ஏன்னா சங்கமன் ஒற்றனே கிடையாது. அப்போ தப்பே செய்யாம என்னோட கணவன் சங்கமன் இறந்துட்டாரு, அது மாதிரி நீயும் அடுத்த பிறவில தவறு செய்யாம இறந்து போயிருவேன், நான் கஷ்டப்படுற மாதிரி உன் மனைவியும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீலி கொடுத்த சாபம் தான் பின்னாடி ஊழ்வினையாக வந்து நின்றதா சொல்லப்படுது. சரிங்க, ஓகே, நிறைய இருக்கேன். இதுல வந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் எல்லாருமே நம்ம வந்து சொல்லியாச்சு. சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் உண்டுங்க, இது யார் யார்கிட்ட சொன்னதுன்னு படிக்கணும். பாருங்களேன், பெண்ணணங்கே கல்வனை கோரல் கொடுங்கோல் என்று யார் சொல்றா? பெண்டுமே திருடனை கொள்வது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பாண்டிய மன்னன் கண்ணகிட்ட சொல்றது. சரியா? அப்பா சொல்லியிருப்பாங்க. அடுத்து நற்றிரம் படரா கொற்கை வேந்தே, இப்படி எப்படி சொல்றது, நல்ல திறமை இல்லாமல் ஆட்சி செய்யக்கூடிய கொற்கையின் அரசனே அப்படின்னு சொல்றாங்க. யானோ அரசன் யானே கல்வன், பாண்டிய மன்னன் மறுபடியும் யார்கிட்ட சொல்றாங்க? கண்ணகிட்ட. ஸோ அந்த மாதிரி எல்லாமே யாரை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து சொன்னதை சொல்லியிருக்கோம், அதுவும் நீங்க படிச்சுக்கலாம். சரி, எல்லாமே இருக்கு. கேரக்டர்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன சிறப்பு பேர் இருக்கு பார்ப்போமா? தமிழின் முதல் காப்பியம். சரிங்க, தமிழின் முதல் காப்பியம். சரியா? இதுல இருக்க 1-2 மிஸ் ஆனா நீங்க எழுதிக்கணும். சரிங்களாங்க? தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஏன்னா தமிழ் எழுதப்பட்ட முதல் காப்பியம் தானே. குடிமக்கள் காப்பியம், முதுமக்கள் காப்பியம். குடிமக்கள், ஏன்னா பொதுவா எல்லாரும் அரசரை வச்சுதான் நூல் எழுதுவாங்க, ஆனா குடிமக்களை வச்சு நூல் எழுதியிருப்பாங்க இல்லையா? அதனால குடிமக்கள் காப்பியம். சான்றோர்களை வச்சு பாடினதுனால முதுமக்கள் காப்பியம். சரியா? குடிமக்கள் காப்பியம், முதுமக்கள் காப்பியம். சேர சோழ பாண்டியர்களை காட்டினது மட்டும் இல்லாம சிவன், திருமால், முருகன் இப்படி எல்லா விதமான கடவுளை பாடினதுனால ஒற்றுமை காப்பியம். சமய பொதுவுடைமை காப்பியம், எல்லா மதத்தையும் பாடினதுனால சமய பொதுவுடைமை காப்பியம். மூவேந்தர்களை பாடினதுனால மூவேந்தர் காப்பியம். மூவேந்தர் காப்பியம் இல்ல, எழுதிக்கலாம். சரியா? மூவேந்தர்களையும் பாடினதுனால மூவேந்தர் காப்பியம், எல்லா சமயத்தையும் பாடினதுனால சமய பொதுவுடைமை காப்பியம். தென் எல்லாரும் ஒற்றுமை வச்சு பாடினதுனால ஒற்றுமை காப்பியம் பேர் வச்சாச்சு. அடுத்துங்க உரை நடை காப்பியம். கொஞ்சம் உரைநடை வடிவத்துல இருக்கும். அடுத்து இசைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க, இசை பாடல் வடிவத்துல இருக்கும். ஸோ இசை காப்பியம். அடுத்து நாடகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, நாடக வடிவிலே இருக்கும், அதனால நாடக காப்பியம். உரைநடை வடிவத்துல இருக்கனால உரைநடை காப்பியம். அடுத்து இசை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம இசை பாடல்கள் இருக்கனால இசை காப்பியம். நாட்டுப்புற பாடலாம் இதுல நிறைய உண்டு. அடுத்து நாடக வடிவில் இருக்கலாம், நாடக காப்பியம். இப்ப பாருங்களேன், இயல், இசை, நாடகம் 3 வந்துருச்சா? நம்ம இயல் தமிழ்னு சொல்றது என்னது? இயற்றும் தமிழ் தான் இயல் தமிழ். சரியா? அப்ப என்னது? இந்த 3 வந்ததுனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஓகேவா? மூவேந்தர பாடினதுனால மூவேந்தர் காப்பியம். எல்லா சமயத்தையும் பாடினால சமய பொதுவுடைமை காப்பியம். சமய ரீதியாகவோ மூவேந்தர் ரீதியாகவோ ஒற்றுமையா இருந்தனால அதுக்கு ஒற்றுமை காப்பியம் பேர் வச்சோம். அடுத்து உரைநடை வடிவத்தில் இருக்கனால உரைநடை காப்பியம், நாடக வடிவத்தில் இருக்கனால நாடக காப்பியம், இசை வடிவத்தில் இருக்கனால இசை காப்பியம். அப்ப இயல், இசை, நாடகம் 3 வந்தனால அதுக்கு முத்தமிழ் காப்பியம்னு ஒரு பேர் இருக்கு. கிளியரா? ஏதாவது ஒண்ணு படிச்சா அப்படி படிச்சுக்கணும். சரியா? செந்தமிழ் காப்பியம். தமிழ்ல மணிமேகலையில கூட சில வடமொழி வார்த்தைகள் வந்து நம்மளால பார்க்க முடியும். சரிங்க, அது வந்து தமிழ் மாதிரி மாத்தி எழுதியிருப்பாங்க. இப்போ விஷம்னா விடம்னு எழுதுறோம்லங்க, அந்த மாதிரி மணிமேகலையில கூட வடமொழியை பார்க்க முடியும், இங்க ரொம்ப பார்க்க முடியாது. அதனால செந்தமிழ் காப்பியம். அடுத்துங்க பொதுமை காப்பியம். எல்லாருக்கும் ஒன்னா பாடினதுனால
முதல் தேசிய காப்பியம், அவர் முதல் தேசிய காப்பியம் எது சொல்லியிருக்காங்க? சரிங்க, உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருமா? ரெண்டாவது தேசிய காப்பியம் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம குடிமக்கள் காப்பியம்னு கொஸ்டின் கேட்டுட்டு ஆப்ஷன்ல சிலப்பதிகாரம் இல்லைன்னா வேற எந்த நூல் இருக்கும்? சரியா, அதாவது வேற எந்த நூலை குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க? சிலப்பதிகாரம் தவிர்த்து வேற எந்த நூலை குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க? சிலப்பதிகாரம் முதல் தேசிய காப்பியம்னா அப்ப ரெண்டாவது தேசிய காப்பியம் எது? இந்த ரெண்டு கொஸ்டின். சரிங்க, சிலப்பதிகாரம் தவிர்த்து குடிமக்கள் காப்பியம் சொல்லப்படக்கூடியது எது? ரெண்டாவது தேசிய காப்பியம் எது? ஆன்சர் பண்ணிடுவீங்களா கமெண்ட்ல? சரியா, ஓகேங்க. ஒரே இடைப்பட்ட பாட்டுடை செய்யுள். சரியா, இதெல்லாம் ஓகே சொல்லியாச்சு. ஓகேவா, சரிங்க. அப்ப இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு சிலப்பதிகாரத்துக்கு. சரிங்க, சிலப்பதிகாரத்தோட பா வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை மண்டில ஆசிரியப்பா. அது என்னங்க நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல எல்லா பாடலடிகளும் எப்படி இருக்கும்? எல்லா வரிகளையுமே 4 சீர்கள் தான் இருக்கும். சரிங்க, 4 சீர்கள், அதாவது 4 வார்த்தைகள் தான் இருக்கும். ஓகேவா, 4 வார்த்தைகள் நிலையா இருந்தா அதானது நிலை மண்டில ஆசிரியப்பா. பாவகை வந்து நிலை மண்டில ஆசிரியப்பா. அடுத்து நாட்டுப்புற பாடல்கள் கொஞ்சம் இடத்துல பாடியிருப்பாங்க, அது மட்டும் எப்படி இருக்குன்னா கொச்சக கலிப்பாவா இருக்கும். குன்றக்குறவை, ஆட்சியர் குறவை, வேட்டுவ வரி, காணல் வரி, இந்த மாதிரி பாடலாம் கொச்சக கலிப்பால இருக்கும். சரிங்க, இப்போ பாவகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது நிலைமண்டில ஆசிரியப்பா அல்லது கொச்சக கலிப்பான்னு சொல்லுவோம். சரியா, ஓகே. அது மாதிரி எல்லா நூலுக்கும் பாவகை மட்டும் படிப்போம். சிலப்பதிகாரத்துல பாவகையும் படிக்கணும், உரைநடை வகை. ஏன்னா உரைநடை காப்பியம்ல இடையில கொஞ்சம் இருந்துட்டுனா உரைநடை வகையில இருக்கும். உரைநடை வகை எப்படி இருக்கும்? உரைநடை வகை எப்படி இருக்குன்னா இந்த மடை திறந்த வெள்ளம் போல வேகமா போற மாதிரி இருக்குமா. சரியா, அதனால அதுக்கு பேரு உரை பாட்டு நடைன்னு சொல்லுவாங்க. சரி, உரைப்பாட்டு மடை. மடை திறந்த வெள்ளம் போல வேகமா போற மாதிரி இதோட உரைநடை வகை இருக்கும். அதனால எல்லா நூலுக்கும் பாவகை படிக்கும் மாதிரி இதுக்கும் படிச்சுப்போம். உரைநடை காப்பியமா இருக்கனால இங்க உரைநடை எந்த வகையில் எழுதியிருக்கான்னு கேட்டுக்கோம், உரைப்பாட்டு மடை. சரியா, இப்போ சிலப்பதிகாரம் நமக்கு தேவையான அளவு ஸ்டோரி பார்த்தோம், தேவையான அளவு கண்டென்ட் பார்த்துருக்கோம். சரிங்க, ஃபுல்லா பார்க்கணும்னா 1/2 மணி நேரம் இல்லைங்க, 3 மணி நேரம் ஆனாலும் பத்தாது சிலப்பதிகாரத்துல. சரிங்களா, ஓகே. இதுல இருக்க முக்கியமான பாடல் வரிகள் நான் கொடுத்துட்டேன். அடுத்து சிலப்பதிகாரத்தை பத்தி ஒவ்வொருத்தவங்க சொன்னது சொல்லியிருப்பாங்க. நெஞ்சே எழும் சிலப்பதிகாரம்னு சொன்னது பாரதி, சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம்னு சொல்றது ஊவேசா, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது கவிமணி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. சரிங்க, ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம், இன்னைக்கு 27வது நாள் வகுப்புல சிலப்பதிகாரம் பார்த்துருக்கோம். ஒரு 2-3 நாள் நம்மளால வகுப்பு கொடுக்க முடியலை. சரியா, ஸோ ரியலி சாரி. சில நிர்வாகக்காரங்களால் நம்மளால வகுப்பு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால இனிமேல் கண்டினியூவாக இருக்கும். இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு கேப்பும் விழாது. சரிங்களா, ஸோ இந்த 100 நாள் வகுப்புல நிச்சயமா உங்களுக்கு தமிழ் லிட்ரேச்சர் ஃபுல்லாகவே முடிச்சிடும். சரி, கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகேவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். இந்த ஒரு 3-4 நாள் வந்து எதிர்பாராத விதமாக நடந்ததுனால கொடுக்க முடியலை. ஸோ அதனால் என்னென்னா இனிமேல் கட்டாயமாக இருக்கும். சரிங்க, ஓகே. அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த கிளாஸஸ் நீங்கள் கவனிச்சாலே உங்களுக்கு லிட்ரேச்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ நம்பிக்கையோடு இருங்க. சரிங்க, ஓகேங்க. ஸோ அது மாதிரி நேற்று வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் டெஸ்ட் வைப்போம். போன வாரம் புறநானூறு மட்டும் போனதுனால நம்மளால் நேற்று வந்து டெஸ்ட் வைக்க முடியல. அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கு வீடியோவில் கீழே லிங்க் இருக்குது. சரிங்களா, டெஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகே, போன வாரம் புறநானூரில் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இதில் கீழே லிங்க் இருக்குது. இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டை நீங்கள் இதில் எழுதிக்கோங்க. போன வாரத்துக்கான டெஸ்ட்டை இன்றைக்கி எழுதிக்கோங்க. சரிங்க, ஓகே. ஸோ இனிமேல் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எல்லா நாளும் உங்களுக்கு வகுப்பு இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை தவிர. வழக்கம் போல நமக்கு எப்படி முதல்ல ஒரு 26 கிளாஸ் வந்து கண்டினியூவாக போச்சோ அதே மாதிரி உங்களுக்கு இனிமேல் தொடர்ந்து வகுப்புகள் இருக்கும். சரியா, அது மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமி மெயின் சேனலில் போட்டால் வீடியோ பார்க்குறீங்க, நம்ம தமிழ் பட்டறையில் வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஸோ அதாவது நம்ம தமிழ் பட்டறை சேனலில் தான் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களாங்க, நம்மளுடைய மெயின் சேனல் வந்து டாப் ஐஏஎஸ் அகாடமி சேனல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தோம். இப்போ ஃபுல்லாகவே நம்மளோட லிட்ரேச்சர் பார்ட் எதில் வருது, நமக்கு தமிழ் பட்டறை சேனலில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து தமிழ் பட்டறை சேனலில் இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழ் பட்டறை சேனலுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறோம். தமிழ் பட்டறை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் பட்டறை யூடியூப் சேனல் நம்மளுடைய தமிழ் பட்டறை சேனலில் தான் நம்ம வந்து டெய்லி இதுக்கான லிட்ரேச்சர் வீடியோ போட போகிறோம். சரிங்க, ஸோ இடையில வந்து பிரேக் இனிமேல் வராது. ஓகே, சரி. இன்னைக்கு டெஸ்ட் இதில் போன வாரத்துக்கான புறநானூரில் உள்ள கொஸ்டின்ஸ் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க, ஸோ அந்த லிங்க் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு மத்தியானத்துக்கு வர அப்டேட் ஆகும். சரிங்க, ஏன்னா காலையில் கிளாஸ் கவனிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அதில் அப்டேட் ஆகிடும். டெஸ்ட் மறக்காமல் எழுதிருங்க. இந்த டாப் ஐஏஎஸ் மெயின் சேனல்லாம் நான் பார்க்குறேன், தமிழ் பட்டறை சேனல்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி காலையில் 5 மணிக்கு வீடியோ வழக்கம் போல் இனிமேல் தடை இல்லாமல் வந்துடும்.
ஓகே, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.